தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய சுயத்தினால் ஒன்றும் ஆகாது, தேவனாலே எல்லாம் ஆகும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. I am the vine, you are the branches. If anyone abides in me and I in him, he bears much fruit. Without me you can do nothing. பிரியமானவர்களே, தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய சுயத்தினால்தான் பல காரியங்களை சாதிக்க விரும்புகிறோம், செய்து முடிக்க விரும்புகிறோம். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. குறிப்பாக தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசிகள் மற்றும் ஊழியர்கள் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. ஏற்கனவே பிசாசு எல்லாருக்கும் எதிரி. குறிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அதிலும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பிசாசு எதிரியாயிருக்கிறான். எல்லா காரியத்திலும் அவன் தடை செய்ய பார்ப்பான், அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்க பார்ப்பான். ஆகவே நாம் தேவனை சார்ந்திருந்தால்தான் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் நாம் ஜெயம் பெற முடியும். நம்முடைய அழைப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் அறிவாளிகள் என்றோ பெரிய செல்வந்தர்கள் என்றோ வல்லவர்கள் என்றோ பார்த்து நம்மை அழைக்கவில்லை. வேதம் அங்கே சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இல்லாதவைகள், இழிவானவைகள், பலவீனமானவைகள், அற்பமானவைகள் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே வீக், நாட் மைட், அன்வைஸ் பீப்புள், பேஸ் பீப்புள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் நாம் மேற்கொள்வதற்கு ரோமர் 8:37 சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் சஃபிஷியன்ட் இஸ் ஆஃப் காட். 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆம், ஆனால் நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவை, அந்த அவசியத்தை உணர்வதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது.